கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாளராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கும் ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்களை ஆளுகை செய்வதையும் ஆண்டவரே, உங்க மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதையும் நாங்கள் காணும்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 1ஆம் வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுத்தியூராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணம், அது கிரேக்கம் நாட்டினுடைய தலைநகரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அவங்க பல இடங்களுக்கு போய் ஜெப ஆலயங்கள்ல இன்னும் புறஜாதியார் மத்தியில சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதுல நம்ம வேதாகமத்துல பின்பகுதியில வரைபடம் இருக்குது. அதை வைத்து நாம் தியானிக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையாக இருக்கும். நீங்க உங்களுடைய வேத தியானத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த பிரயாணங்களை தியானிக்கும் பொழுது அந்த வரைபடங்களை பார்த்து தியானிங்க, உங்களுக்கு எளிமையிலே புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த பட்டணத்துல அவர் நம்ம படிச்சோம்னா, அவர் தனித்து தான் அந்த பட்டணத்துல ஊழியம் செஞ்சிருக்கிறார். அதை முந்தின அதிகாரத்துல நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து அத்தேனே பட்டணத்துல இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு. அங்கதான் நம்ம வருகிற வசனங்கள்ல பார்ப்போம். தீமோத்தேயுவும் சீலாவும் அவரோடு இணைகிறார்கள். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கொரிந்து பட்டணத்துல ஒரு கணவன் மனைவி, அவங்க பேரு ஆக்கில்லா, அந்த சகோதரன் பேர் ஆக்கில்லா, அவர் ஒரு யூதன். அவங்க மனைவி பேரு பிரிஸ்கில்லாள். இவங்க எங்க உள்ளவங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊர் பொந்து தேசம், அது துருக்கி நாடு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொந்த ஊருமே துருக்கி நாடு. அவங்க எங்க இருந்து வந்திருந்தாங்கன்னா கொரிந்து பட்டணத்திற்கு, இத்தாலி நாடு. இத்தாலி நாட்டினுடைய தலைநகரம் தான் ரோம். அப்போ அந்த இத்தாலிய நாட்டுல ஆட்சி புரிந்த அரசன் கிலவுத்திராயன், அவர் 4வது அரசன். அவர் ஆட்சி செய்யும் போது ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னன்னா, அங்க இத்தாலி நாட்டில் இருந்த யூதர்கள் இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அது நிமித்தமாக இந்த கணவனும் மனைவியும் எங்க வராங்கன்னா, கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ பவுல் அவங்க கிட்ட போய் கொரிந்து பட்டணத்துல இருக்கும் அளவுக்கு அவங்க கூடவே இருக்கிறார். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ அந்த கொரிந்து பட்டணத்துல அவங்க கூடவே இருந்து என்ன பண்ணாராம் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே அவங்க கூட இருந்து, அவங்க என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, கூடாரத்தை உண்டாக்குகிறவர்கள், சரி செய்கிறவர்கள், அந்த தொழில் செய்கிறவர்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தொழிலும் அதுதான். அதனால அவங்களோடு இணைந்து வேலை செய்து கொண்டு அவங்களோட கூட இருந்தார். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி
யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். நம்ம ஒவ்வொரு அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற ஒவ்வொரு பட்டணத்திலேயும் யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல அவர் தவறாமல் போய் ஓய்வு நாட்கள்ல அங்க கூடி வந்த யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நம்ம இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம். அப்போ இந்த கொரிந்து பட்டணத்திலும் இதே காரியத்தை அவர் செய்கிறார். யூதர்களுக்கு ஏன் சுவிசேஷம் தேவைப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, யூதர்கள் யெகோவா தேவனை விசுவாசித்தார்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ அதுக்கப்புறம் அவங்க மோசேயின் மூலமாய் தேவன் கொடுத்த, யெகோவா தேவன் பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளைகளை அவங்க கை கொண்டு நடந்தார்கள். அப்போ அதன் மூலமாய் தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ அதுல அவங்களுடைய அறிவு நின்று போயிற்று. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஒரு அடுத்த லெவல் காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். இந்த யெகோவா தேவனுடைய ஒரே பேரான மகன் இயேசு கிறிஸ்து அவங்க வந்தது நிமித்தம், நம்மளுக்கு சிலுவையில் மரித்தது நிமித்தம், பாடுபட்டது நிமித்தம், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அது நிமித்தம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம சட்டத்திட்டங்கள் அவசியம், ஆனால் அதன் மூலமாய் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத தான் அவர் யூதர்களுக்கும், கிரேக்கர்கள் அவங்க விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், அவங்க யெகோவா தேவன் மீது நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அவங்க ஜெப ஆலயங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அதை எடுத்து சொல்றார். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. இப்போ மக்கெதோனியால இருந்து சீலாவும் தீமோத்தேயுவும் கொரிந்தில் இருக்கிற பவுலிடத்தில் வருகிறார்கள். அப்போ என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு. அப்போ இதுவரைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரும் அவரும் தான். அத்தேனே பட்டணத்துல அவர் தனிமையாக தான் ஊழியம் செய்தார். ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அப்போ இந்த பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இவரோட சேர்ந்த உடனே அவருக்குள் ஒரு பலன் உண்டாகிறது, அவருக்குள் ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. அது நிமித்தம் அவர் என்ன பண்றாராம், ரொம்ப தைரியமாக அவர் அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த யூதர்களுக்கு சத்தியத்தை, வசனங்களை அவர் விளக்கமாய் எடுத்து கூறினார். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. இப்போ இப்படி சுவிசேஷத்தை அறிவித்த போது யூதர்கள் என்ன பண்றாங்க, கொரிந்து பட்டணத்தில் இருந்த யூதர்கள் அவங்க எதிர்க்கிறார்கள் சத்தியத்தை. அப்போ பவுல் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய வஸ்திரத்தை உதறி உங்க இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சுத்தமா இருக்கிறேன், நான் இனிமே புறஜாதியாரிடத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிட்டார். விலகி கொரிந்து பட்டணத்துல யுஸ்து, அவர் யார், அவர் தேவனை வணங்குகிற ஒரு மனிதன், அவங்க வீட்டுக்கு போறார். அவங்க வீடு எங்க இருந்துச்சுன்னா ஜெப ஆலயத்துக்கு அடுத்த வீடு. அப்போ இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் செய்யும்படி நம்மளை அழைக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கிடையாது. ஜனங்கள் எதிர்ப்பார்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நம்ம அவங்களை விட்டு அடுத்த கர்த்தர் எங்க காண்பிக்கிறாரோ அடுத்த இடத்திற்கு நம்ம போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதே போல பவுலினுடைய ஊழிய பிரயாணங்கள்ல அத்தேனே பட்டணத்துல அவர் தனிமையாக தான், ஒரு மனிதனாக தான் அவர்
ஊழியம் செய்ததாக நாம் தியானிக்கிறோம். கூட வந்து தீமோத்தேயுவோ சீலாவோ இல்லை. அப்போ ஒரு சில நேரங்களில் தேவன் நம்மை தனித்து ஊழியம் செய்வதற்கும் நம்மளை பழக்குவிக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். தேவையான ஞானத்தையும் பலனையும் நமக்கு தருகிறார். அப்போ தேவன் நம்மளை எதற்காக நியமித்திருக்கிறார், எதற்காக முன் குறித்திருக்கிறார், எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக வேறு பிரித்திருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில அவர் பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு பட்டணங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணி, நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி சபையில் இருந்த ஜனங்களை அவர் தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார், சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு பாரமும் அழைப்பும் பவுலின் வாழ்க்கையில் இருந்தது. அதை அவர் செய்து முடித்ததையும், அவர் வாழ்க்கையில் வந்த எதிர்ப்புகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அது நிமித்தம் கர்த்தர் அவரை கொண்டு செய்த ஊழியத்தின் நிமித்தம் உண்டான ரட்சிப்பு, ஜனங்களுக்குள் உண்டான மாற்றங்கள், இதெல்லாமே அப்போஸ்தலர் நம்ம இந்த நடபடிகளில் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு திட்டம், நோக்கம். உதாரணத்துக்கு நம்ம சரீரத்துல ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விசேஷித்த வேலையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து நம்மளுக்கென்று ஒரு விசேஷித்த காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை தெய்வ சமூகத்துல நம்ம அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது அதை நம்மளுக்கு தீர்க்கமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஊழியக்காரர்கள் மூலமாய் அதை உறுதிப்படுத்துவார். நம்மளுக்குள் அந்த நிச்சயம் வரும். அப்போ அதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது அதில் தேவன் மகிமைப்படுவார். ஒரு சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம நினைக்கலாம், நான் செய்ய வேண்டியதை இன்னொரு சகோதரி பண்றாங்களோ. அப்படி கிடையாது. இப்போ கண்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவன் கண்களை வைத்துதான் அந்த காரியத்தை செய்கிறார். நம்ம செவிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் செவிகள் தான் செய்கிறது. செவி செய்ய வேண்டிய காரியத்தை கண்ணால செய்ய முடியாது. அதே போல இப்போ ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு சபையில வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குமே ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது. அதை இன்னொருத்தவங்களால செய்ய முடியாது. ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கும். அவங்கள போல என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தவங்களால அதை செய்ய முடியாது. நம்ம வந்து எப்போ தேவன் நம்ம இடத்துல இன்னொருத்தவங்களை வைப்பார் அப்படின்னா, நம்ம அதற்கு அர்ப்பணிக்காமல் இருக்கும் பொழுது, நம்மளை நாம் விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அவர் கொடுக்கிற அநேக தருணங்களை நாம் போக்கடிக்கும் பொழுது நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தரை அவங்க தேவன் நியமிப்பார். ஆனால் நாம் பரிபூர்ணமாய் தெய்வ திட்டத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இந்த கொரிந்து பட்டணத்துல ஜெப ஆலய தலைவன், அவர் பேரு கிறிஸ்பு. அவர் வந்து தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் வேத தியானத்துல நம்ம நிறைய இடங்கள்ல குடும்பமாக அவங்க ரட்சிக்கப்பட்டதை நம்ம தியானிக்கிறோம். காவலாளி அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் வைக்கப்பட்டிருந்த பொழுது பவுலும் சீலாவும் அப்போ வந்து அந்த காவலாளி குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுகிறார். அதே மாதிரி லீதியாளுடைய குடும்பம், இப்படியாக நம்ம அநேகருடைய குடும்பங்களை சொல்லலாம். அப்போ அதே கிருபை இந்த நாட்களிலும் நம்மளுடைய ஊழியத்தில் உண்டாகும்படிக்கு, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடங்களிலே உண்டாகும்படிக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல என்ன பண்ணாங்களாம், கொரிந்தியரில் அநேகரும்,
அவங்களும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போ இங்க கர்த்தர் பவுலை ஒரு தைரியப்படுத்துவதை, பலப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராத்திரியில ஆண்டவர் தரிசனத்துல பவுலிடம் பேசுகிறார். கனவுங்கிறது நாம் தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு உண்டாகிறது தான் கனவு. நாம் விழித்திருக்கும் பொழுது உண்டாகிறது தரிசனம். அப்போ அவர் ராத்திரியில விழித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது தேவனோடு உட்கார்ந்து கொண்டு கூட அவர் பேசிட்டு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒரு தரிசனம் மூலமாய் அவருக்கு இடைபடுகிறார். என்ன இடைபடுகிறார் அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பவுலுக்குள் பயம் இருந்திருக்கு, எதையோ குறித்த ஒரு பயம். அதே போல அவர் கொஞ்ச நாள் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தாரோ, அல்லது நம்ம கொஞ்ச நாள் அறிவிக்காம இருக்கலாம் அப்படிங்கிற நினைவோட இருந்தாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது நிமித்தம் தான் கர்த்தர் இந்த பலப்படுத்துதலை, ஆலோசனைகளை அவருக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போ பவுலுக்குள் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் பல பாடுகளை அனுபவித்திருக்கிறாரு. ஆனா இந்த கொரிந்து பட்டணத்துல விசேஷித்த விதமாய் கர்த்தர் ஒரு தரிசனம் மூலமாய் அவரோடு கூட பலப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், யாரும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன் மேல கை போட மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு தைரியப்படுத்துகிறார். இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல அவரை கல்லெறிந்து அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கர்த்தர் அப்போ இவர் ஒரு பயத்திற்குள்ளும் ஒரு சோர்வுக்குள்ளும் இருந்திருக்கிறார். அது நிமித்தமாதான் கர்த்தர் அவரை தைரியப்படுத்துகிறார். நம்ம சில நேரம் நினைக்கலாம், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை செய்யும் பொழுது நம்ம எப்பவுமே ஒரு உற்சாகம் இருக்கும், எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கும், எப்பவுமே அது ஒரு சந்தோஷமிக்கமான மிக்க ஒரு காரியமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில, இன்னும் அநேக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சோர்வுகள் வந்திருக்கிறது. எலியாவிற்கு, மோசேக்கு, இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த சோர்வு வரும்போது தேவன் அவங்கள திட்டல, அல்லது அவங்கள இன்னும் சோர்வுக்குள்ளாகிற மாதிரி அவங்கள்ட்ட பேசல. மாறாக கர்த்தர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை தைரியப்படுத்துகிறார், அவரை பலப்படுத்துகிறார். இன்னும் அவரை கொண்டு செய்ய வேண்டிய அந்த அவர் நியமித்த பாதையிலே அவர் செல்லும்படியான பலனை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாய். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் சோர்வுகள் வருவது இயல்பு. ஆனால் நமக்கு பலன் எதில் இருக்கிறது அப்படின்னா, தெய்வ சமூகமும் தெய்வ பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் தான் நம்மளுக்கு பலன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, நம்மளை தைரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நாம் இன்னும் தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, முன்னேறி செல்வதற்கு அவருடைய வார்த்தையே நம்மை முன்னோக்கி செல்ல வைக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தர் கொடுத்த அந்த பலன், அவருடைய வார்த்தையினால் உண்டான கிருபை நிமித்தம் அந்த கொரிந்து பட்டணத்துல 1 வருஷம் பவுல் அங்கேயே தங்கி கர்த்தருடைய வார்த்தையை, ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். கல்லியோன் என்பவன்
அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். இப்போ இந்த கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதி. அவங்கள்ட்ட அவர் என்ன ஒரு அதிபதினா, ஒரு ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்கள்ல ஒரு பிரச்சனை வருது, ஒரு கலவரம் வருது அவங்க பட்டணத்துல அப்படின்னா, இந்த அதிபதிகிட்ட தான் போய் அதை தீர்வு காண்பாங்க. அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கொரிந்த பட்டணத்துல யூதர்கள் ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, பவுலுக்கு விரோதமாய் நியாயாசனம், இப்போ ஒரு கோர்ட்டுன்னு சொல்லலாம், நீதிமன்றம், அங்க போய் அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. என்ன குற்றம் சுமத்துனாங்கன்னா, இவர் நம்ம வேத பிரமாணத்துக்கு எதிராக புதிதாக எதையோ ஒன்று சொல்றாரு, விகற்பமாய் வித்தியாசமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் யெகோவா தேவன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன், மோசேயின் கட்டளைகள், அப்போ இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ரட்சிப்பு, நித்திய வாழ்க்கை, மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்வு உண்டு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதிதா இருந்தது, ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருந்தது. அது நிமித்தம் பவுலை போய் ஒரு குற்றப்படுத்துறாங்க. அப்போ அவர் அந்த அதிபதி என்ன சொல்றாருன்னா, பவுல் மறு உத்தரவு சொல்ல நினைக்கும் பொழுது அந்த அதிபதி என்ன சொல்றார் பாருங்க. பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு அநியாயமோ அல்லது பொல்லாத நடக்கையோ அப்படியா இருந்துச்சுன்னா நீங்க சொல்றத நான் பொறுமையா கேட்கலாம். இது என்னன்னா, இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்தி விட்டான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது சொற்களால் உண்டான காரியம், உங்களுக்கும் அவருக்கும் வேற்றுமையா இருக்குது, இதை நீங்களே தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாசனத்துல இருந்து அவங்களை அனுப்பி விட்டுறார். அதுக்கப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவன் ஆகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. அப்போ இந்த கல்லியோன் யூதர்களை விரும்பவில்லைன்னு தான் நம்ம இதுல பார்க்க முடிகிறது, முந்தின வசனங்களையும் இந்த வசனத்திலையும். கிரேக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜெப ஆலய தலைவன் ஆகிய சொஸ்தேனே அப்படிங்கிறவரை பிடித்து அடிக்கிறாங்க. ஆனா இவர் அதை பத்தி எதுவுமே கண்டு கொள்ளல அந்த அதிகாரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து சகோதரர்கிட்ட சொல்றார், நான் இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு அந்த கணவன் மனைவி இருந்தாங்க இல்லையா, ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால், அவங்க கூட சேர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு இடத்துக்கு போறார். அந்த வழியில அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கெங்கிரேயா பட்டணத்துல தலை சவரம் பண்ணி கொண்டு, அப்போ இங்க என்ன வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, அவர் நசரேய விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. நம்ம சிம்சோன் வாழ்க்கையில அவருடைய வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்கணும்ட்டு தேவதூதன் அவங்க தாய்க்கு சொன்னதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்குது. இந்த நசரேய விரதம் குறிப்பிட்ட நாட்களுக்கும் இருக்கலாம்.
இது விரிவா எங்க எழுதப்பட்டிருக்குன்னா என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. நசரேய விரதம் அவங்க அந்த நாட்கள்ல முடி வெட்டக்கூடாது. திராட்சை பழங்கள், அதுக்கு தோல், அந்த கொட்டை, திராட்சை ரசம் எதுவுமே அவங்க குடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சில காரியங்கள் அந்த நாட்கள்ல அவங்க கை கொள்ளணும். அப்போ அவங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விரதம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இதை செய்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்க அப்படின்னா சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க. போயிட்டு எங்க போறாங்கன்னா எபேசு பட்டணத்துக்கு வர்றாங்க. அங்க பவுல் அந்த ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த எபேசு பட்டணத்துல இருந்து ஜெப ஆலயத்துக்கு போய் யூதருடன் சம்பாஷணை பண்ணினார். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படி ஆயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். இங்க எபேசு பட்டணத்துல அங்க ஜெப ஆலயத்துல யூதர்களோட அவர் சம்பாஷிக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவங்க அந்த எபேசு பட்டணத்துல இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ணல, சம்மதியாமல் அவர் என்ன பண்றாருன்னா வருகிற பண்டிகையில நான் என்ன பண்ணணும், எருசலேம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு போயிடுறார். போயிட்டு கர்த்தருக்கு சித்தமான நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போய் அங்கிருந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு போயிடுறார். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்போ இன்னும் அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போறாருன்னா சில காலம் கலாத்தியா நாடு, பிரிகியா நாடு, எல்லா இடத்துக்குமே போய் அங்க இருந்த சீஷர்களை அவர் திடப்படுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் எபேசு பட்டணத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்போ எபேசு பட்டணத்துல இவங்க 2 பேருமே இருக்காங்க, ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால். அந்த பட்டணத்துக்கு அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த அப்பல்லோ என்கிற ஒரு சகோதரன் வர்றார். அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய சொந்த ஊர் அலெக்சாந்திரியா. அவர் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாய் இருந்தார். அப்ப பாருங்க, அவருக்குள் ஒரு விசேஷம் இருந்துச்சு. அப்பல்லோ என்கிற அந்த சகோதரனுக்குள் ஒரு விசேஷத்தை கிருபை கர்த்தர் கொடுத்திருந்தார். என்ன கிருபை அப்படின்னா, வேத வசனங்களில் வேத வாக்கியங்களில் அவர் கிருபை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்போ அப்போலோ சகோதரன் அவர் அறிந்த காரியம் எதுனா, அப்போஸ்தல் யோவான் ஸ்நானகனால் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் ஞான ஸ்நானம், அந்த அறிவு அவருக்கு இருந்துச்சு. அப்போ அதை குறித்து அவர் சந்தித்தவர்களிடம் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆவியில் அனலுள்ள ஒரு மனிதனாய் இருந்தாரு. கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்ப அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த கிருபை தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு கிருபை அப்போலோ சகோதரனுக்குள் இருந்தது. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா,
இந்த சகோதரன் அப்போலோ சகோதரனுக்கு அறிந்திருந்ததை அவர் சொல்லி கொடுத்தார் மற்றவர்களுக்கு. அப்போ இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய ஞானஸ்நானம், மரித்ததுக்கு அப்புறம் உண்டாகிற உயிர்த்தெழுதல், இன்னும் என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அவருக்கு அது எல்லாமே அப்போலோ சகோதரனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்போ அவர் அறியாத இருந்த காரியங்களையும் அவருக்கு போதிக்கிறார்கள். அப்போ இவங்க நிச்சயமாய் பவுலிடம் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்த ஒரு கணவன் மனைவி. அவங்க அறிந்ததை அப்போலோ சகோதரனுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். இப்போ இங்க கவனிக்க வேண்டியது, அப்போலோ சகோதரனுக்கு தெரிந்த காரியத்தை அவர் என்ன பண்ணார், மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த ஒரு கிருபை இல்ல. அவர் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது, நம்ம என்ன போய் மற்றவங்கள்ட்ட பேசுறது அப்படின்னு அவர் உட்கார்ந்து விடல. கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம உற்சாகமாய் தேவனுடைய வழி நடத்துதலின்படி நிச்சயமாய் மற்றவர்களுக்கும் அதை நாம் அவர்களுடைய நலனுக்காக தெய்வ மகிமைக்காக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே கிருபை ஆக்கில்லாளுக்கும் பிரிஸ்கில்லாளுக்கும் இருந்தது. அவங்க அறிந்திருந்ததை என்ன பண்ணாங்க, அறியாத அப்போலோ சகோதரனுக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. 27ஆம் வசனம், பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். பாருங்க, அப்போலோ சகோதரன் அகாயா நாட்டிற்கு போறாரு எபேசு பட்டணத்துல இருந்து. அப்போ எபேசு பட்டணத்துல இருந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார்கள் அவருடைய கையில், அப்போலோ சகோதரனுடைய கையில. என்னன்னா, அகாயா பட்டணத்துல உள்ளவர்கள் அப்போலோ சகோதரனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கிறாங்க. அடுத்ததாக, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்க அகாயா நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியரங்கமாய் இந்த அப்போலோ சகோதரன் என்ன பண்றாரு, யூதர்களுடனே பலமாய் அவர் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் என்ன ஆச்சா, கிருபையினால் விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். அப்போ நம்மளுடைய செயல்கள்னால நியாயப்பிரமாணத்தை கை கொள்வது நிமித்தம் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, கிருபையினால் நம்ம விசுவாசிகள் ஆக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொண்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போலோ சகோதரன் உதவியாக இருந்தார். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.